இரண்டாவதாக மதீனா முனவ்வரா மஸ்ஜித் நபவியில் குத்பா ஷேக் ஸலாஹுல் புதைர் ஹஃபிதுல்லாஹ் நிறுத்தியிருந்தார்கள். புறம் பேசுவதுடைய இழிவான நிலை, புறம் பேசுகிற விபரீதம், அது தெளிவாக வெளிப்படையாக பேசினாலும் சரி, கொஞ்சம் டபுள் மீனிங்கிலே, அது தெளிவாக சொல்லாமல் ஹிண்ட் அடிப்பதன் மூலம், சைக்கனை செய்வதன் மூலம் பேசினாலும், அப்படியான ஒரு புறமாக இருந்தாலும் அதனால் ஏற்படுகின்ற விபரீதங்கள் எளிய நிலைகள் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத். தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் உண்மையிலே மனசு சுத்தமாக இருக்கிறது, ஈமான் பலமாக இருக்கிறது. நல்ல புத்திசாலியுடைய அடையாளம் என்னவென்றால் பேசும் பொழுது கவனமாக பேசுவார். புத்திசாலியுடைய பிரதான அடையாளம் சிந்தித்து பேசுவார். எப்பொழுதுமே யாருடைய உள்ளம் சீராக இருக்குமோ அவருடைய நாவு சீராக இருக்கும், நல்லதே பேசும். கெட்ட விடயங்களை புறங்களை விட்டு தவிர்ந்திருக்கும். புறம் பேசுவதை விட்டு தவிர்ந்திருக்கும். புறத்தை கேட்பது, பிறருடைய பலாய்களை செவிமடுப்பதை விட்டு தவிர்த்திருப்பார். எப்பொழுதுமே அது முன்னைய கால நல்ல மக்களுடைய அல்லாஹ்வுடைய வேதனையை கேள்வி கணக்கை அஞ்சு நடக்கக்கூடிய மக்களுடைய தன்மை தான் புறம் பேசாமல் இருப்பது, புறம் பேசப்படும் பொழுது அதுக்கு செவி சாய்க்காமல் இருப்பது. எனவே புறம் பேசவும் மாட்டார்கள், புறம் கேட்கவும் மாட்டார்கள், பிறருடைய குறைகளை இன்னும் விசாரிக்கவும் மாட்டார்கள், அதுக்கான விடயங்களில் ஈடுபடாமல் இருப்பார்கள். எனவே இப்படியான விடயங்கள் எப்பொழுதுமே புறம் இருக்கிறதே, புறம் எப்பொழுதுமே குரோதத்தையும் வஞ்சகத்தையும் கபடத்தையும் தான் உண்டு பண்ணும். எப்பொழுதும் சகோதரத்துவத்துக்கு அது எதிராகத்தான் இருக்கும், சகோதரத்துவத்தை குழப்பிவிடும். ஃபல்லாஸ் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், வக்கீ ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் எந்த கட்டத்தில், அவரோடு நான் பல காலம் புழங்கி இருக்கிறேன், அவரோட எந்த கட்டத்திலும் யாரையும் தீய முறையில் அவருடைய குறைகளை பேசியது கிடையாது. அபு ஆசிம் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், நான் கீபத் புறம் பேசுவது ஹராம் என்று அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான் எப்பொழுது தெரிந்து கொண்டேனோ அன்று முதல் இன்று வரை யாரையும் நான் புறம் பேசியது கிடையாது. சஹல் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்கிறார்கள் ரஹிமஹுல்லா, உண்மையிலே சித்தீக்குங்களுடைய தன்மை, அல்லாஹ்வுடைய ஈமானிலே, அல்லாஹ்வை நம்பிய ஈமானிலே உண்மையாளர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? புறம் பேசாமல் இருப்பது. அவர்களிடத்திலே புறம் பேசப்படுவதையும் விரும்பாமல் இருப்பது, தடுப்பது. தான் புறம் பேசுவதும் இல்லை, தான் இருக்கின்ற இடத்தில் தன்னிடம் வந்து தன்னுடைய சபையில் புறம் பிறரை பற்றி பேசப்படவிடவும் மாட்டார்கள். சில உலமாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் முன்னோர்களை அடைந்தோம், அவர்கள் பெரிய இபாதத்திலோ நோன்பிலோ தொழுகையிலோ பெரிய பெரிய சாதனை புரிந்தவர்கள் அல்ல, கடமையான சுன்னத்தான செய்கிறார்கள். என்றாலும் அவர்கள் மிக கவனம் செலுத்தினார்கள் மக்களுடைய மானத்தில் கை வைப்பதை, மக்களுடைய குறைகளை பேசுவதை, மக்களுடைய மானபங்கப்படுத்துவதை. இயாஸ் இப்னு முஆவியா இப்னு குர்ரா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், பொதுவாக முன்னோர்களிலே சிறந்தவர்களாக இருந்தவர்கள் உள்ளத்தில் தூய்மையானவர்கள், உள தூய்மை உள்ளவர்கள், மற்றவங்களை பற்றி கசடு குரோதம் வஞ்சகம் கெட்டெண்ணம் இல்லாதவர்கள். அதே போன்று கீபத் குறைவாக பேசக்கூடியவர், கீபத்தில் மிக குறைவு, அனுமதிக்கப்பட்ட சில இடங்கள், அதாவது உண்மையிலே ஒருவரை பற்றி சொல்ல வேண்டிய கட்டம், அமானிதமாக சொல்ல வேண்டிய சில கட்டங்கள் இருக்கு, அப்படியான வைக்கிறது மற்ற எல்லா தேவையில்லா தனிப்பட்ட குறைகளை பேச மாட்டார்கள். பொதுவாக முன்னோர்களுடைய ஒரு பண்பு இருந்தது, எப்பொழுதுமே பிறரை பற்றி நலவு பாராட்டி புகழ்ந்து பேசுகின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற விடயம்தான், ஒருவர் நல்லவர் என்று பாராட்டும் பொழுதோ, ஒருவரை பற்றி நல்லவர் என்று அவரை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது சொல்லக்கூடிய வசனங்களிலே ஒன்றுதான், அவருடைய சபையிலே கீபத் பேசப்பட மாட்டாது. அவரை பற்றி வர்ணிக்கின்ற வர்ணைகளில் ஒன்று, அவரை சிலாயித்து பேசுகின்ற வார்த்தைகள் ஒன்று, அவருடைய சபையிலே கீபத் புறம் பேசப்பட மாட்டாது. எந்த புறம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்களும் செவிமறுக்கப்பட மாட்டாது. அப்துல்லா இப்னு அபி ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவர்கள் எந்த அளவு சொன்னால், தன்னுடைய சபையில் யாரும் கீபத் புறம் பேசுவதை விரும்ப மாட்டார்கள். சொல்வார்கள், யாருடைய குறையாவது பேச ஆரம்பிக்கும் பொழுது சொல்வார்கள், அல்லாவை நீங்கள் ஞாபகப்படுத்தினால் என்ன, நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம். அல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்ட விடயங்களை பிரஸ்தாபிக்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது நானும் சேர்ந்து நாங்கள் உங்களோட உதவியாக சேர்ந்து பேசுவோம், கேட்போம், கதைப்போம். மக்களுடைய குறைகளை நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டால் உங்களை நாங்கள் புறக்கணித்து விடுவோம், விட்டு ஒதுங்கி விடுவோம், ஒன்று நீங்கள் போக வேண்டும் அல்லது நாங்கள் போய்விடுவோம் சொல்லி ஒரு கவிதை படிக்கிறார்கள். ஒரு மனிதர் எப்பொழுதுமே மக்கள் முன்னோர்கள் எதை கண்டாலும் மிக கவனமாக இருப்பார்கள். ஒரு பார்வையற்ற பெண் கூட அவருக்கு அருகாமல் இருக்கும் பொழுது யாருடைய குறையும் பேச மாட்டார். முன்னோர்களுடைய தன்மை, ஒரு பார்வையற்ற பெண் ஒரு சபையில் இருக்க பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் கூட அந்த பெண்ணுக்கு விளங்குவதில்லை. அப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட மக்களோட அந்த பார்வை இல்லாத ஒரு பெண் இருந்தாலும்
புறம் பேச மாட்டாள். அந்த அளவு பக்குவமானவர்கள். எனவே பொதுவாக புறம் பேசுவதென்பது மிக இழிவான கீழ் சாதிகளுடைய ஒரு ஆணம் போன்றது, கறி போன்றது. எப்படி நாங்கள் ருசியான ஆணங்களை கறிகளை சாப்பிடுகிறோமோ, ரசம் குடிக்கிறோமோ, மிக இழிவான கீழ் சாதிகள் குடிக்கின்ற ரசம்தான் புறம். அவர்கள் சுவைக்கின்ற ஆணம் அது பாவிகளுடைய மேய்ச்சல் தலம். எப்படி ஆடு மாடுகள் புட்களையும் விளைகுலைகளை மேயுமோ, மாடு புல் மேய்வது போன்றோ மக்களுடைய குறைகளில் மேய்கின்ற மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள் தான் புறம் பேசக்கூடியவர்கள். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஏகமனதான முடிவு மார்க்கத்திலே கருத்து வேறுபாடு கிடையாது, புறம் பேசுவது ஹராம். குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், புறம் பேசுவது பெரும்பாவதில் கருத்து வேறுபாடு கிடையாது. எனவே யாரையாவது ஒருவர் புறம் பேசினால் தௌபா செய்ய வேண்டும், முறையாக தௌபா செய்ய வேண்டும், அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும், புறம் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே உங்களில் யாரும் யாரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரர் மரணித்த பொழுது தன்னுடைய ஒரு மையத்துடைய அந்த மையத்துடைய மாமிசத்தை புசிக்க விரும்புவீர்களா? மையத்துடைய மாமிசத்தை சாப்பிட விரும்புவீர்களா? வெறுப்பீர்கள் அல்லவா? உங்களுக்கு அது பிடிக்காதல்லவா? அது போன்றுதான் ஒரு மனிதரை புறம் பேசுவது, அவருடைய மையத்தை சாப்பிடுவது போன்றெல்லாம் மிக கேவலமாக புறத்தை பற்றி வர்ணித்து இருக்கிறான். ஹஜ்ரத் 12 எனவே அது உங்களுக்கு வெறுப்பு. எனவே புறம் பேசுவதையும் வெறுங்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செத்த கோவேறு கழுதையை தாண்டி சென்றார்கள். கோவேறு கழுதை ஒன்று செத்திருக்கிறது. கூட இருந்த சஹாக்களிடம் கேட்டார்கள், தோழர்களிடம், உங்களில் ஒருவர் இந்த செத்த கோவேறு கழுதையுடைய பிணத்தை அந்த சாப்பிடுவது, வயிறு நிறைய சாப்பிடுவது, இந்த பிணத்தை கோவேறு கழுதையுடைய பிணத்தை வயிறு நிறைய சாப்பிடுவது ஒரு பிற முஸ்லிம் சகோதரரை பற்றி புறம் பேசி அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதை விட மேலானது. முஸ்லிமான சகோதரரை புறம் பேசுவதனூடாக அவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு ஈடான கேவலமான பாவத்தை செய்வதை விட இந்த செத்த கோவேறு கழுதையின் பிணத்தை வயிறார தின்வது, சாப்பிடுவது மேலானது. அபு ஷேக் அல்-அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஒரு கவிதையை படிக்கிறார்கள். மிக கெட்ட கேவலமான அசிங்கமான பண்பாடுதான் குரோதத்தை ஏற்படுத்துகின்ற இழித்தன்மை உள்ள புறம். அடுத்தது கோல் மூட்டுதல், குத்திவிட்டு கூத்து பார்ப்பது. இதுதான் ரஹ்மானை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், நரகத்திலே நம்மை கட்டாயம் விட்டு செல்லக்கூடிய கேவலமான பாவம் என்ற கவிதையை படித்துவிட்டு, பொதுவாக புறம் என்பது என்ன, புறம் என்றால் என்னவென்று சில விளங்காமல் பேசலாம். புறம் என்றால் என்ன தெரியுமா? உங்களுடைய சகோதரர் விரும்பாத ஒன்றை அவர் இல்லாத பொழுது இல்லாத இடத்தில் பேசுவது. அவர் அந்த இடத்தில் இல்லை, அவர் இல்லாத பொழுது அவர் விரும்பாத ஒன்றை பேசுவது. அல்லது நாம் இன்னும் அதை வரவிருக்களை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 3 பேர் 5 பேர் சபையில் இருக்கிறோம். அந்த 5 பேரில் ஒருவர் ஏனைய ஒருவரை பற்றி பக்கத்தில் இருக்கின்றவருடைய காதுக்குள் பேசுகிறார், அல்லது ஃபோனிலே மெசேஜ் அனுப்புகிறார், வாட்ஸ்அப்பிலே செக் பண்ணுகிறார், சபையில் இருந்து கொண்டு சபையில் உள்ளவரை பற்றிய குறைகளை அதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த சபையில் இருக்கிறார், இவர் பேசுகின்ற விடயம் அவருக்கு தெரியாது. அந்த சபையில் இருப்பவர் சபையில் உள்ள ஒருவரை பற்றி பேசுகிறார், இன்னும் ஒருவரோடு ரகசியமாகவோ மீடியாக்களிலோ. அப்படி இருந்தாலும் அதுவும் புறம்தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உலமாக்கள் சொல்கிறார்கள், பொதுவாக கீபத் புறம் என்பது விரும்பாத ஒன்றை இல்லாத பொழுது, சில அவருக்கு கேள்விப்பட்டாலும் சரி கேள்விப்படாவிட்டாலும் சரி, ஏதாவது அவருடைய உடல் ரீதியான குறைபாடுகள், உடலில் உள்ள அங்க குறைபாடுகள், அல்ல அவருடைய குடும்ப வங்கிசத்தில் உள்ள குறைபாடுகளை, பண்பாடில் உள்ள குறைபாடு, நடவடிக்கை, செயற்பாடு, சொல், செயல், மார்க்கம், துனியா, இம்மை, மறுமை சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடாக இருந்தாலும் அவருக்கு பிடிக்காதது. இதை அவரை பற்றி நான் பேசுவது அவருக்கு பிடிக்காதென்றால் அதை பேசுவது புறம், அவர் இல்லாத பொழுது. எனவே எந்த ஆடை சம்பந்தப்பட்ட குறைபாடு கூட, ஆடை அணிந்திருக்க ஏதாவது குறைந்து அதை பற்றி பேசினால் கூட, அவருடைய வீடு சம்பந்தப்பட்ட, மிருகம் சம்பந்தப்பட்ட, வாகனம் சம்பந்தப்பட்ட, அவரோடு சம்பந்தப்பட்ட உடைமைகள் சம்பந்தப்பட்ட ஒன்றை பேசுவது கூட அவருக்கு பிடிக்காவிட்டால் அதுவும் புறம்தான் என்ற விளக்கத்தை சொல்லிக்கொண்டு உலமாக்களுடைய விளக்கங்கள், தஃசீர்கள், அதனுடைய ஷரகுகள், விரிவுரைகள். எனவே அதை நாவோடு மாத்திரம் சொல்லிக்கொள்ளாமல் அவரை நாங்கள் டபுள் மீனிங்களை, இரட்டை கருத்திலே பேசுவது அல்லது வெளித்தெளிவாக எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் சமம். அது செயலும் ஒன்றுதான், சொல்லும் ஒன்றுதான். செயல் மூலம் அவரை புறம் பேசுவது, சொல்லின் மூலம் பேசுவது, சுட்டி காட்டுவது, சைக்கினை செய்வது, அடையாளங்களை அனுப்புவது, அடையாளங்களை குறிப்பிட்டு காட்டு மீடியாக்களை பொருத்தமாக இருக்கும். கமெண்ட் பண்ணுவது இன்னொருடைய பேச்சிலே, ஒருவர் இன்னொருவரை பற்றி பேசுகின்ற பொழுது பேசியவருடைய பேஜில் போய் கமெண்ட் பண்ணுவது, லைக் போடுவது, இப்படியான விடயங்கள் அவருக்கு பிடிக்காது. யாருக்கு எதிராக அந்த கமெண்ட் பண்ணப்பட்டதோ, யாருக்கு எதிராக அந்த லைக் போடப்பட்டதோ பிடிக்காது. ரொம்ப அடையாளங்கள் எல்லாமே புறத்துடைய வகைகள் தான்.
எனவே எழுத்து மூலம் அசைவுகள் மூலம் எல்லாம் ஆக்ஷன்கள் மூலம் எல்லாமே புறம்தான். விரும்பாத ஒன்று அவர் இல்லாத பொழுது அபூ ஹுரைரா அழைக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீபத் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்டார்கள். ஒரு கேள்வி கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் நன்கு தெரியும், நமக்கு தெரியாது. அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரரை அவர் வெறுக்கின்ற ஒரு விடயத்தை அவர் இல்லாத பொழுது நீங்கள் பேசுவது. கேள்வி சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் கேட்ட சஹாபாக்கள், நாங்கள் சொல்கின்ற குறைபாடு தவறு குற்றம் அவர்கள் இருந்தாலுமா, உள்ளதை சொன்னாலுமா? சொன்னார்கள் நபி அவர்கள், உள்ளதை சொல்வதுதான் புறம், இல்லாததை சொல்வது அபாண்டம். நீ உள்ளதை சொன்னால் புறம் பேசி விட்டீர், இல்லாததை சொன்னால் பழி சுமத்தி விட்டீர். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபு பர்ஸா அல்-அஸ்லமி இருக்கிறார்கள், நாவளவிலே விசுவாசம் கொண்டு ஈமான் கொண்டு அந்த ஈமான் யாருடைய உள்ளத்தில் நுழையவில்லையோ, அதாவது பேச்சளவில் மோமின், உள்ளத்திலே ஈமான் கிடையாத மனிதர்களே, நீங்கள் முஸ்லீம்களை புறம் பேச வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? முஸ்லீம்களை புறம் பேசக்கூடியவர்கள் நாவளவில் பேச்சளவில் ஈமான்தாரிகளை தவிர உள்ளத்திலே ஈமான் இறங்காதவர்கள், பதியாதவர்கள் என்பதுதான் அடையாளம். முஸ்லீம்களுடைய குறைகளை தேட வேண்டாம். புறம் பேசுவதற்கு குறைகள் தேவைப்படும். குறைகளை தேடி தெரிவார். குறைகளை தேடி துருவ வேண்டாம். முஸ்லீம்களை புறம் பேச வேண்டாம். எனவே யார் பிற முஸ்லீம்களுடைய குறைகளை தேடி துருவி ஆராய்ந்து தெரிவாரோ, பிறருடைய மைனஸ்களை நெகட்டிவ்களை கலெக்ட் பண்ணுவாரோ, அது அவருடைய குறையை அல்லாஹ் தேடி வெளியாக்க ஆரம்பித்து விடுவான், துருவ ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் வெளியாக்க ஆரம்பித்து விடுவான். எனவே அல்லாஹ் யாருடைய குறைகளை தேடி துவங்கி விடுவானோ அவரை அல்லாஹ் அவருடைய வீட்டுக்குள் வைத்தேனும் கேவலப்படுத்தி விடுவான். வீட்டுக்குள் இருந்து தான் இந்த பாவத்தை தவறை செய்தார். வீட்டில் உள்ள பலாய்கள் குறைகள் எல்லாம் மீடியாவுக்கும் உலகத்துக்கும் வந்து விடும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானது. பிறருடைய குறைகளை தேடி தேடி புறம் பேசக்கூடியவர்களுக்கான தண்டனை. அபூ தர்ஹம் ரிவாயத் ஆயிஷா இருக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நாள் அவர்களுடைய இன்னொரு மனைவி கொஞ்சம் உயரம் குறைந்தவர்கள், சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி இப்படி அடையாளம் கையால் சைக்கிள் செய்து இப்படி என்று சொன்னேன். அது கொஞ்சம் உங்களோட மனைவி சஃபியா கொஞ்சம் குள்ளமானவர் அல்லவா, உயரம் குறைந்தவர் அல்லவா என்றேன். உண்மையிலே குள்ளமான உள்ளே சொன்னார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள்? ஆயிஷா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீர்கள் சஃபியாவை பற்றி, அது கடல் நீரில் கலக்கப்பட்டால் கடல் நீரே மாசடைந்து விடும். கடல் நீர் அப்படியே கலந்து விடும். முழு கடலையும் மாசடைய வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தை பயங்கரமானது. சஃபியா உண்மையிலே கட்டையான குள்ளமான ஒரு மனைவி. அதை சொல்லி காட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எச்சரித்தார்கள், நெறிப்படுத்தினார்கள், ஒழுக்கம் கற்பித்தார்கள். ஒழுக்கமான பரிசுத்தமான தாயாக இருந்தும் இப்படி இன்னும் ஒருவரை பற்றி இப்படி உடலியல் ரீதியாக குட்டையானவர் அல்ல குள்ளமானவர் என்று சொல்வதை கூட நபி அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. அதுவும் புறம். அதை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா விரும்ப மாட்டார்கள். அவர்கள் இல்லாத சபையில் பேசப்படுகிறது. அதே போன்று ஆயிஷா தன்னுடைய சம்பவங்களை, தன்னை நபியவர்கள் நெறிப்படுத்திய நிகழ்வுகளை அழகாக மனைவிக்கு நபியவர்கள் எப்படி வீட்டுடைய அந்த பெண்களுக்கான மார்க்க போதனை, மனைவியோடு தீனுடைய பேச்சுக்கள், மனைவிக்கு நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பது, வீட்டிலே தீனுடைய விடயங்களை போதிப்பது, வீட்டுடைய ஒரு தாலீமுடைய நல்லவற்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சபையை உருவாக்குவதற்கும் சிறந்த ஒரு முன்மாதிரி, மனைவி மக்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்பது, மார்க்க உபன்யாசங்களை செய்வது, மார்க்கமயப்படுத்துவது என்பதற்கும் ஒரு வழிகாட்டல். அழகான வீட்டுக்குள் நடந்த சம்பவங்களை, தனக்கு நபியவர்கள் மார்க்கம் படித்து தந்த சம்பவங்களை ஆயிஷா ஒவ்வொன்றா சொல்கிறார்கள். நான் ஒரு முறை ஒரு மனிதனை பழித்து காட்டினேன். ஒரு மனிதர் போன்று செய்து காட்டினேன். அவரை போன்று பழித்து காட்டுன்னு சொல்வது, அவரை போன்று செய்து காட்டுவது. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஆயிஷா, எனக்கு இவ்வளவு பாக்கியங்கள், சொத்து செல்வங்கள், துனியாவுடைய இவ்வளவு பரிசு பொருட்கள் கிடைப்பதாக இருந்தாலும் எந்த மனிதனையும் பழித்து காட்ட மாட்டேன். இன்னும் ஒருவர் போன்று நான் செய்து காட்ட மாட்டேன். அதாவது என்ன சுருக்கம் என்றால், ஒரு மனிதரை பழித்து காட்டுவதற்கு எனக்கு பெரிய சன்மானம் கிடைத்தாலும் நான் பழித்து காட்ட மாட்டேன் என்றார்கள். அந்த அளவுக்கு ஒரு மனிதருடைய குறையை, உதாரணம் ஒரு அங்கவீனமான ஒரு நொண்டி மனிதரை போன்று நொண்டி என்று நடந்து பழித்து காட்டுவது, அல்லது திக்கு பேசக்கூடிய ஒரு திக்குவாய் சகோதரரை, ஒரு சகோதரியை இப்படி என்று திக்குவாய் போன்று பேசி பழித்து காட்டுவது, அவருடைய கண்ணை பழிப்பது, வாயை பழிப்பது, உடல் தோற்றத்தை பழிப்பது. எனக்கு பெரிய பெரிய சன்மானங்கள் வழங்கப்பட்டாலும் பரிசுகள் கிடைத்தாலும் யாரையும் பழித்து காட்ட மாட்டேன். அபூ தாவூத் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் நபி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ் மிகவும் பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான ஹதீஸ். புறம் பேசுவதை விட்டும் அது உன்னதமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஆழமான ஹதீஸ். எனவே ஹதீஸுகளிலே மிக உயர்ந்த கட்டத்தில் புறம் தடுக்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸை
ஹதீஸ்களில் இந்த ஹதீஸை விட கருத்தாளமிக்க ஹதீஸை நான் கண்டது கிடையாது என்று நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். ஹசன் பஸ்ர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு அல்லாஹ் மீது ஆணையாக புறம் பேசுவது இருக்கிறதே, ஒரு மூமினுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட அபாயம் என்றால், ஒரு 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 மூமினுடைய உடலை அப்படி அரிக்கக்கூடிய ஒரு கிருமி போன்றது, ஒரு கரையான் போன்றது. எப்படி சில வேளை உதாரணத்துக்காக சொல்லி காட்டு, ஒரு கிருமி தொத்தியதனால் கிருமி ஒரு அப்படியே உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகியதனால் அவருடைய விரல், கால், பாதம், முழங்கால், தொடை என்று வெட்டப்படுகிறது நோயாளிகளுக்கு சிகிச்சை என்ற அடிப்படையில். அது போன்ற ஒரு பயங்கரமான உடலை அரிக்கக்கூடிய கரையான் தான் புறம். எதை அரிக்கும் அந்த புறம்? தீனை அரிக்கும். உடம்பை அரிக்கின்ற கரையான் போன்று புறம் பேசக்கூடிய ஒரு மனிதனுடைய மார்க்கத்தை அரிக்கும். என்றால் என்ன? அவருடைய அமலெல்லாம் அழியும். உடம்பு எப்படி துண்டு துண்டாக வெட்டப்படுகிறதோ, கரைந்து போகிறதோ, சில நோய்கள் வரும், கரைந்து போகும் உள்ளெல்லாம். அது நோய், அதெல்லாம் அவருடைய சோதனை. அது போன்று தீனுடைய இவருடைய மார்க்க பகுதியை அப்படியே அரித்துவிடும் புறம் என்று சொல்லிட்டு ஒரு கவிதை படிக்கிறார்கள். எப்பொழுதுமே மக்களுடைய கெடுதிகளை நீங்கள் பார்த்து மக்களை மானபங்கப்படுத்த வேண்டாம், அவருடைய அபகீர்த்தி ஏற்படுத்த வேண்டாம். அவர்கள் ஒரு தவறை மறைவாக செய்கின்ற பொழுது, எந்த மக்கள் பாவம், யாரும் பகிரங்கமாக பாவம் செய்வது சபிக்கப்பட்டிருக்கிறது. பாவமே சபிக்கப்பட்டதில் பகிரங்கமாக பாவம் செய்வது என்பது அது மிக கேவலமான பண்பு. எனவே அவர்களை தங்களுடைய குறைகளை மறைக்க முயற்சிக்கின்ற பொழுது நீங்கள் அவர்களை மானபங்கப்படுத்த வேண்டாம், தவறுகளை பார்க்க வேண்டாம். அப்படி நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் உங்களுடைய கெடுதிகளை வெளியாக்கி உங்களை அல்லாஹ் மானபங்கப்படுத்தி விடுவான். நவது பில்லா. எனவே மக்களை நீங்கள் எப்பொழுதுமே மக்களை பற்றி பேசப்பட்டால், மக்களை ஞாபகப்படுத்தப்பட்டால் அவருடைய நலவுகளை பேசுங்கள். நீங்கள் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். உங்களில் உள்ள குறை அவரிடம் இருக்கின்ற பொழுது, அழகான ஒரு கவிதை, உங்களிடம் ஒரு குறை, நீங்கள் அந்த பாவத்தை செய்கிறீர்கள், அதே பாவத்தை பிறர் செய்யும் பொழுது நீங்கள் கேவலமாக பேசுகிறீர்கள். உதாரணம், உங்களிடமும் குடிப்பழக்கம் இருக்கிறது, நீங்கள் ஒரு குடிகாரர். உதாரணம், இன்னும் ஒரு குடிகாரரை குடிகாரராக இருந்து கொண்டு பேச வேண்டாம். நீங்கள் ஒரு பொய்யர், அவரும் ஒரு பொய்யர், அந்த பொய்யரை நீங்களும் பொய் பேசிக்கொண்டு என்ன செய்ய வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். முஸ்லிம்களை பொதுவாக நீங்கள் எந்த கட்டத்திலும் கீபத், புறம் பேசுவதை நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுக்க வேண்டாம். அழகான கருத்து ஹத்தீபுடைய, பொழுதுபோக்காக புறம் பேசுவதை ஒரு ஹாபியாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொழுதுபோக்காக, ஒரு ஜொலியாக மற்றவர்களை பற்றி பேசி அரட்டை அடிப்பது இவருக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், இவருக்கு ஒரு இன்பம், இன்ட்ரெஸ்டாக எடுக்க வேண்டாம். அதுக்கென்று வாட்ஸ்அப்பில் எத்தனை குரூப் வந்திருக்கிறோம். பிறருடைய குறை பேசுவதை கண்டே வாட்ஸ்அப் குரூப்புகள், பிறருடைய பலாய் கழுவதை கண்டே ஃபேஸ்புக்கிலே பேஜுகள், ஃபேக்கான அக்கௌண்ட்டுகள் இல்லையா, டிக்டாக்கிலே பேஜுகள். எல்லோருக்கும் அழகான ஒரு புத்திமதி. நேராக சபையில் மாத்திரமல்ல, வாட்ஸ்அப் குரூப்களிலே, ஃபேஸ்புக்கிலே, டிக்டாக்கிலே, யூடியூபிலே, மெசேஜுகளிலே எல்லாம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். புறம் பேசக்கூடியவர்களுடைய சபையிலே உட்காருவதை உங்களுக்கு ஒரு இனிமையாக, ஒரு இன்பமாக, இன்ட்ரெஸ்டாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். எப்பொழுதுமே அல்லாஹ் மதித்த மானங்களை நீங்கள் அவமரியாதை செய்ய வேண்டாம், மானபங்கப்படுத்த வேண்டாம். அதே போன்று அல்லாஹ் வெறுத்த விடயத்தை நீங்களும் வெறுக்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய விடயங்கள், தவிர்க்குமாறு சொன்ன விடயங்களை தவிர்த்து நடக்க வேண்டும். எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய கிளாஸ்மேட்டுகள், உங்களுடைய சம வயதுள்ளவர்கள், உங்களுடைய கெங்ஸி இருக்கிறார்களே, உங்களுடைய கூட்டாளிகள், அப்படியான கூட்டாளிகளோடு சேர்ந்து நீங்கள் அந்த பழக்கம் இல்லாதவர், கூட்டாளிமாரெல்லாம் சேர்ந்து நண்பர்கள் கெங்ஸியிலே இன்னொருவரை பற்றி, இன்னொரு சாரரை பற்றி புறம் பேசுகின்ற பொழுது நீங்களும் அவர்களோடு சேர்ந்து அவர்களை சமாளிப்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு நல்ல பேர் எடுப்பதற்காக வேண்டி பேச வேண்டாம். நீங்கள் தடுக்க வேண்டும். கெங்ஸியிலே கூட்டாளிகளிலே நண்பர்களோடு சேர்ந்து கூட அவர்களோடு ஒன்றரை கலந்து அவர்களோடு நல்ல நண்பர் என்ற பேர் எடுப்பதற்காக வேண்டி சேர்ந்து நீங்களும் சேர்ந்து பேச வேண்டாம், நடிக்க வேண்டாம், அது பாசாங்கு செய்ய வேண்டாம். அதே போன்று மக்களுடைய மானத்தில் கை வைப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யஸீத் இப்னு முஹல்லப் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மகனுக்கு செய்த அழகான ஒரு புத்திமதி. யஸீத் இப்னு முஹல்லப் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார்கள், மக்களுடைய மானங்களை, மக்களுடைய குறைகளை பேசுவதை, மக்களோட மானங்களை சொல்லி, மானம் போகின்ற விடயங்களை சொல்லி ஏசுவதை, மக்களை ஏசும் பொழுது கூட அவருடைய மானம் போகின்ற அமைப்பில் ஏசுவதை உனக்கு எச்சரிக்கிறேன் மகனே. ஏன் தெரியுமா? பொதுவாக ஒரு சங்கையான மனிதர், சுய கௌரவம் உள்ள மனிதர், அவர் எப்பொழுதுமே அவருடைய மானத்தை ஒருவர் போக்கிவிட்டு அவருக்கு
அவருக்கு எவ்வளவுதான் சன்மானம் கொடுத்தாலும் அதை பொருந்தி கொள்ள மாட்டார், திருப்தி காண மாட்டார். ஒருவருடைய மானத்தை போக்கிவிட்டு, ஒருவருக்கு மானம் போகின்ற அமைப்பில் ஏசி விட்டு திட்டிவிட்டு அவருக்கு அதற்கு பதிலாக மாற்றீடாக நிகராக எதை கொடுத்தாலும் அவர் பொருந்தி கொள்ள மாட்டார். ஒரு மனிதனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால், ஒரு சபை கூடினால் அல்லது குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தால், நம்முடைய காலத்துக்கு பொருத்தமான வார்த்தையை பாவிக்கிறேன், ஒரு சபையில் ஒன்று சேர்ந்தால் வாட்ஸ்அப் குரூப்புகளில் வந்தால் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேசுவது அல்ல எல்லாரும் பேசுவது, சேர்ந்து அரட்டை அடிக்கின்ற பொழுது எப்பொழுதுமே உங்களோடு சம்பந்தப்பட்ட அத்தியாவசியமான பேச்சுக்களை பேசுங்கள். எப்பொழுதுமே பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம். பிள்ளைகளுக்கு தந்தை சொன்ன புத்திமதி. குத்தைபத்து பின் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு மனிதர் இன்னொருவரை பற்றி புறம் பேசுகின்ற வசனத்தை வார்த்தையை செவிமடுத்தார்கள். உடனே சொன்னார்கள், நிறுத்து புறம் பேசிய மனிதரை. யாரும் புறம் பேசுவாங்க, நிறுத்து சொல்ல ஹதீஸ் வந்திருக்கிறது. நிறுத்து, பேச்சை நிப்பாட்டு. நீ இப்பொழுது அந்த உச்சரித்தாயே, ஒரு சாப்பாட்டை மெண்டு சாப்பிடுவதற்கு உதாரணம் சொல்கிறார்கள். நீ இந்த மெண்டு சாப்பிடுகின்ற சப்புகின்ற நீ பைட்னு சொல்லுவோமே, சப்பி உடைய அசை போடுவது, நீ அசை போடுவது, இந்த பேச்சு இருக்கிறது தீபத் புறம். இது முன்னைய காலத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சங்கையானவர்கள் துப்பிய விடயம். சங்கையானவர்கள் துப்பியதை நீ அசை போடுகிறாய் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையிலே சுய கௌரவம் உள்ளவர்கள் சங்கையானவர்கள் புறம் பேச மாட்டார்கள், புறத்தை அவர்கள் துப்புவார்கள், அவர்கள் மெண்டு விழுங்க மாட்டார்கள். எனவே புறம் ஒரு தீய ஒரு நாரிய சாப்பாட்டையோ ஒரு பழுதடைந்த சாப்பாட்டையோ நாம் ஆபத்தான விடயங்களையோ மெண்டு சாப்பிடாமல் துப்புவோமே, அதுபோன்று நீ துப்பிவிடு, பேச்சை மெண்டு விழுங்கி விடாதே, பிறரை புறம் பேசாதே என்று சொல்லிவிட்டு கவலைப்படுகிறார்கள். பொதுமக்களுடைய மானபங்கப்படுத்துவது, மானத்தை கைவிடுவதை எச்சரிக்கிறேன். அவர்கள் உங்களிலே எப்பொழுதுமே அது உங்களுடைய வாயிலை மிருதுவான எச்சில் போன்று மிருதுவாக இருந்தால், எச்சிலோடு கலந்து மிருதுவாக சென்றாலும் அது பேசிவிடாது, விளங்கி விடாது, மெண்டு விடாது. ஏன் தெரியுமா? நஞ்சு இருக்கிறது, அது கொழுப்பில் இருக்கிறது. நஞ்சு கொழுப்பில் தான் இருக்கிறது. கொழுப்பு கூடுகின்ற பொழுது நச்சுத்தன்மையாக மாறும் என்று சொல்லுவது. அதாவது என்ன அர்த்தம்? கொழுப்பு மிருதுவானது, அதில் நஞ்சுத்தன்மையும் இருக்கிறது. எல்லா கொழுப்புகளும் இல்லை, கொழுப்புக்கள் ஆபத்தாக அமைகின்ற பொழுது என்ற ஹதீஸ். எப்பொழுது நீ பொதுவாக நோவினைகளை விட்டும் ஈடேற்றம் பெற்றவனாக நிம்மதியாக சாந்தியோடு வாழ விரும்பினால், எப்பொழுதுமே உன்னுடைய பங்கு, உனக்கான மரியாதை, உனக்கான அதிர்ஷ்டங்கள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால், உன்னுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால், 3 விடயம்: நீ நிம்மதியாக வாழ வேண்டும், ஆபத்துகளை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும், உனக்கான உரிமைகளும் பங்குகளும் உனக்கான அதிர்ஷ்டங்களும் வெற்றிகளும் நல்ல நல்ல பாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால், உன்னுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால், உன்னுடைய நாவால் எந்த மனிதனுடைய குறையையும் நீ பேசுவதை தவிர்த்து கொள். பிறர் குறையை பேசாதே, உன் குறை பாதுகாக்கப்படும், மறைக்கப்படும். பிறர் குறையை மறை, உன் குறை. எனவே உன்னிடத்தில் பல குறைகள் இருக்கின்றன, மக்களுக்கு நாவுகள் இருக்கின்றன. ஃபக்குல்லுக்கு அவரது உன்னிடத்தில் இருக்கின்ற அனைத்தும் குறை உள்ளது. உன்னிடத்தில் பல குறைகள் இருக்கின்றன, அதை பேசுவதற்கு ஏனைய மனிதர்களுக்கும் நாவுகள் இருக்கின்றன. உன்னுடைய நாவை எப்படி பிறருடைய குறையை பேசுவதற்கு பயன்படுத்துகிறாயோ, பிறர் மக்கள் உன்னுடைய குறையை பேச தன்னுடைய நாவுகளை பயன்படுத்தாமல் தவிர்த்து கொள். எனவே உன்னுடைய கண்களை, ஏதாவது மக்களுடைய தவறை கண்டால், கண்ணால் யாருடைய தவறையும் நீ கண்டால் தாழ்த்திக்கொள். யாருடைய தவறில்லாத உன்னுடைய பார்வைப்பட்டால், யாருடைய பாவத்திலாவது பார்வைப்பட்டால் தாழ்த்திக்கொள். சொல், கண்ணை பார்த்து சொல், கண்ணே, மக்களுக்கும் கண் உண்டு, கண்கள் உண்டு. நீ உன்னுடைய கண்ணை பார்த்து சொல்ல வேண்டும், கண்ணே, நீ அவருடைய குறையை பார்க்காமல் தாழ்த்திக்கொள். ஏன் தெரியுமா? ஏனைய மக்களுக்கும் கண்கள் உண்டு, அவர்கள் அந்த கண்களால் என்னுடைய குறையை பார்ப்பார்கள் என்று சொல். எனவே மக்களோடு நல்ல உபகாரத்தோடு நல்ல முறையிலே பழகு. மக்களை யாராவது அத்துமீறி நடந்தேறினால் அநியாய மன்னி, அதேபோல் மக்கள் ஒன்றரை கலந்து பழகு. என்றாலும் அழகான முறையில் நல்லதை கொண்டு மக்களை நீ ஃபேஸ் பண்ணு, முன்னோக்கு என்று சொல்லிவிட்டு முதலாவது பெரிய கட்டத்திலே பொதுவாக அல்லாஹ்வுடைய உதவியை விட்டும் ஒதுக்கப்படக்கூடிய, உதாசீனம் செய்யப்படக்கூடியவர் யார் தெரியுமா? மக்களை குறை சொல்லி, மக்களை விமர்சித்து, குறை பேசி, புறம் பேசக்கூடியவர். தன்னுடைய நாவை எப்படி மக்களுடைய மானத்தை போக்குவதை பயன்படுத்தக்கூடிய, ஹயாத்தோடு இருப்பவர்கள், மரணித்தவர்கள் எல்லோருடைய பலாயை கழுகக்கூடியவர் தான் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டும் ஒதுக்கப்பட்டவன். ஏசுவதன் மூலம், குறை சொல்வதன் மூலம், அதே போன்ற ஏதாவது குறைபாடுகளை வெளிக்கொணர்வதன் மூலம் இறுதி முடிவை அஞ்சாதவன். எப்பொழுதுமே படைப்பினங்கள் விடயத்திலே வெக்க ரோஷம், சூடு சொரணை என்போமே, சூடு சொரணை இல்லாதவன்.
எனவே காலிக் படைத்தவனை பயப்படாதவன் தான் அல்லாஹ்வுடைய உதவி விட்டும் ஒதுக்கப்படக்கூடியவன், கைவிடப்படக்கூடியவன். அவன்தான் பாக்கியமற்றவன், அவன் துப்பாக்கியசாலி, இழிவானவன், எப்பொழுதுமே பழிப்புக்கு தகுதியானவன், அவன் தரித்திரியம் பிடித்தவன். அந்த வார்த்தை பார்க்கிறார். மஷ்ஊம், புறம் பேசுவதையே தன்னுடைய பழக்கமாக கொண்டவன், தரித்திரியம் பிடித்தவன். அவன் எப்பொழுதுமே கவலை தோய்ந்தவனாக இருப்பான். அவனுக்கு பிறருடைய பலாய் கழுகாவிட்டால் நிம்மதி இருக்காது, பிறருடைய குறை தேடாவிட்டால் அவனுக்கு சாப்பாடு இறங்காது, தூக்கம் போகாது. யாராவது கழுகி விட்டால், யாராவது பற்றி பேசினால் தான் அவனுக்கு நிம்மதியை சாப்பிடுவான், தூங்குவான். யாரையாவது குறை பேசி மானபங்கப்படுத்தி ஏதாவது வீடியோ போட்டால் தான் அவனுக்கு அடுத்த மூச்சு வெளியாகும். அப்படிப்பட்ட தரித்திரியம் பிடித்தவன் தான் புறம் பேசக்கூடியவன். ஹத்தீப் அழகாக காரசாரமான வார்த்தைகளை பாவித்து முன்வைக்கிறார்கள். நான் அதை மொழிபெயர்க்கிறேன். வஹப் இப்னு வர்த் ரஹிமஹுல்லா சொல்கிறார். வஹப் இப்னு வர்த் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், உண்மையிலே என்னுடைய கணிப்பீட்டில் நான் ஒரு மலையளவு தங்கத்தை சதக்கா செய்வதை விட புறம் பேசுவதை விடுவதை மேன்மையாக கருதுகிறேன். நான் ஒரு மலையளவு தங்கத்தை சதக்கா செய்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது. இன்னும் ஒரு அமலை செய்கிறேன், புறம் பேச வேண்டிய கட்டத்தில் தவிந்து கொள்கிறேன். ஒருவரை பற்றி குறை பேச வேண்டிய ஒரு கட்டம் வந்தும் முழுமையாக புறம் பேசுகின்ற பண்பாட்டை விட்டு ஒதுங்கி வாழ்கிறேன். தங்க மலையை சதக்கா செய்வதை விட புறம் பேசுவதை விட்டு நான் ஒதுங்கி நடப்பது எனக்கு ஒப்பான அமல். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எனக்கு மிக பெருமதியான அமல் பிறரை குறை பேசாமல் புறம் பேசாமல் தவிந்து கொள்வது. அல்லாஹ் அடியார்கள் எல்லாம் பயந்து கொள்ளுங்கள், கீபத் புறத்தை விட்டு தவிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, உடைய ஆயுள் கழிந்து மௌத்தாக முன்னால் புறத்திலிருந்து தௌபா செய்யுங்கள். உடைய ஒளி மங்க முன்னால் பேசி பேசி உங்களுடைய முகம் இருட்டாகி, ஈமான் இல்லாமலாகி, பிரகாசம் இல்லாமலாகி, முகம் இருண்டு போக முன்னால் புறம பேசுவதை விட்டுவிடுங்கள். உங்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே காய்ந்து போக முன்னால், மையத்தாக முன்னால், வயோதிபத்தை அடைய முன்னால் புறத்தை விட்டுவிடுங்கள். உங்களுடைய இலைகள் உதிர முன்னால், நம்முடைய உதிர்ந்து உடம்பெல்லாம் சோர்வடைந்து எல்லாம், அதாவது உங்கள் மௌத்து வர முன்னால், பலகீனப்பட முன்னால் புறத்தை விட்டு தௌபா செய்யுங்கள் சொல்லி இஸ்திக்பார் முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பா ஹம்சலாத்தா கூட பின்னால் முஸ்லீம்களை பொதுவாக பேசுவதை பற்றி கேட்பதை சொல்லிவிட்டு புறத்தை கேட்பதை சிலர் பேசுவதில்லை, ஆனால் பிறருடைய பலாய்களை கேட்டு ரசிப்பது, ருசிப்பது அவர்களுக்கான ஒரு வழிகாட்டல். பிறருடைய குறைகளை பேசுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டும். உங்களுக்கு முன்னால் ஒருவரை பற்றி ஒருவர் பேசினால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும், தடுக்க வேண்டும். அப்படி பேச்சால் தடுக்காவிட்டால், உபதேசத்தை தடுக்காவிட்டால் அவரை நீங்கள் ஒதுங்கிவிட வேண்டும், அந்த சபையை விட்டு நீங்கள் போய்விட வேண்டும். மைமூன் இப்னு ஸையாஹ் ரஹிமஹுல்லாஹ் யாரையும் புறம் பேச மாட்டார்கள், யாரும் அவருடைய சபையில் புறம் பேச விடவும் மாட்டார்கள். சொல்வார்கள், அவரை பற்றி புறம் பேசாதே, அவர்களை பற்றி பேசாதே என்று சொல்லி பார்ப்பார்கள். கேட்காவிட்டால் தான் எழுந்து சென்று விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு, எனவே அல்லாஹ்வுடைய அடியானை உங்களுடைய செவிப்புலனை புறம் பேசுவதை, பிறருடைய பலாய்களை கேட்பதை விட்டு, செவியேற்பதை விட்டு, கேட்பதை விட்டு, செவியேற்பதை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள். அம்ர் இப்னு உத்பா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுடைய செவிப்புலன்களை, காதுகளை இந்த கீழ்த்தரமான அசிங்கமான புறம் கோள்கள் போன்ற பேச்சுக்களை செவிமடுப்பதை விட்டும் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய நாவையும் புறம் பேசுவதை விட்டும் சுத்தப்படுத்துவது போன்று. அப்போ நாவை பேசுவதை விட்டும், காதை கேட்பதை விட்டும் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி வேண்டி இறுதி கட்டத்திலே, எனவே பொதுவாக தௌபா செய்வது அவசியம். முறையாக இருப்பவரிடம் மன்னிப்பு கேட்கின்ற சந்தர்ப்பம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள, அந்த பாவத்தை விட்டு ஒதுங்க வேண்டும். புறம் இதுக்கு யாரையும் பேசக்கூடாது. புறம் பேச சந்தர்ப்பங்கள் வரும் தவிர்த்து கொள்ள வேண்டும். புறம் பேசிப்பட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தௌபா செய்ய வேண்டியதை விட்டு ஒதுங்கி விட வேண்டும் என்று சொல்லி தௌபாவுடைய முறை. யாராவது நாங்கள் ஒரு சிந்தனை வரும், மரணித்து விட்டார்கள், நாங்கள் அவர்களை பற்றி பேசியிருக்கிறோம், மரணித்து விட்டார்கள், எப்படி அவருடைய மன்னிப்பு கேட்பது, அவர்களுக்கான துஆ செய்வது, இஸ்திக்பார் செய்வது, அவருடைய பேர்களை சதக்காக்கள் செய்வது, அவர்களுக்கான துஆவும் இஸ்திக்பார் செய்கின்ற பொழுது நமக்கு மன்னிக்கப்படும். மௌத்தாகி அவர்களுக்கு, உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு முடிந்த அளவு மன்னிப்பு கேட்க எத்தனிக்க வேண்டும். சந்திக்க கிடைக்கவில்லை, எங்கே இருக்கிறார் என்று தெரியாது, தொடர்புகள் இல்லை என்றாலும் அவருக்கான இஸ்திக்பார்கள், அவருடைய குறைகளை பேசி, அவருடைய பற்றி நலவுகளை பாராட்டுகளை பேசுவது. எனவே ஒரு அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் கருத்துரை முடிக்கிறார்கள். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், 2 தடவை, எப்பொழுது நீங்கள் ஒரு மனிதரை 2 தடவைகள் நோவிக்க வேண்டாம். அப்படின்னா ஒரு புறம் பேசி அவருக்கான சிவசிபுரம் சந்தித்து நான் உங்களை இப்படி பேசியிருக்கேன் என்று சொல்லி மீண்டும் மனதை உடைக்க வேண்டாம் என்ற கருத்திலே சொல்லி சலவாத்தோதி நீண்ட துவா பிரார்த்தனையோட ஹத்தீப் ஸலாஹுல் புத்தர் ஹஃபிதுல்லாஹ் அழகான புறம் பேசுவதை பற்றி ஒரு வித்தியாசமான ஒரு பாணியிலே எல்லோருடைய சிந்தனையை திறந்து உள்ளத்தை தொடுகின்ற அமைப்பிலே மிக சில கட்டங்களிலே கொஞ்சம் நாகரிகமாக காரசாரமாகவும் உள்ளத்தை தட்டுகின்ற அமைப்பிலும் புறம் பேசுவதை பற்றி, பிறரை விமர்சிப்பதை பற்றி அந்த ஹுத்பாவில் விடைபெறுவார்கள். விளம்பர தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.